வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருண். நேற்று சண்டே என்பதால் லெக் பீஸ் வாசத்துடன் பழைய சோறை உண்ட விவசாயி குடும்பத்தினர் மற்றும் அவரின் மனைவி அதிர்ச்சி. சம்மர் விடுமுறையில் ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக பாம்பாட்டி போல் பெல்ட்டை வைத்து பயிற்சி எடுத்தது குடும்பத்தினருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடம்பிடித்து வாங்கிய 5 ரூபாய் முட்டையை உடைத்து அடுப்புக்குள் போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆம்லேட்டுக்காக காத்திருந்து அது அடுப்புக்குள் பூத்திருந்தது. மட்டைப்பந்து பெண் வீராங்கனை அடித்த பாலை கடைசி நேரத்தில் முன்பே செய்த பவுலிங் டீம் வெற்றி பெற்றதாக கருதப்படுவதை முன்னிட்டு பெண் கொடுத்த முத்தத்தால் 4 ரன்களை கோட்டவிட்ட பவுலிங் டீம் அதிர்ச்சியில் ஆம்பியர் மற்றும் பேட்டிங் டீம். அதிக வெயில் காரணமாக 2 வீலருக்கு சீட் அடித்து பால் வியாபாரம் செய்யும் பால்காரர் அதிர்ச்சியில் பால் வாங்குபவர்கள் சாலையில் போக்குவரத்து செய்பவர்களையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் லெக் பீஸ் வாசத்தில் பழைய சோறு உண்ணும் விவசாயி குடும்பத்தினர் மற்றும் அவரின் மனைவி அதிர்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை என்னாச்சுன்னா, நேற்று சண்டேன்றதுனால சிக்கன் கவாப் செஞ்சுக்கிறாங்க போல. இவர் இந்த கவாப்பை சாப்பிட்டு நைட்டு படுத்து இருக்கிறாரு. முந்தா நேற்று சோறை சாப்பிட்டுக்கானோ அதை அவங்க இவருக்கே வச்சு பழைய லெக் பீஸ், அதாவது நேற்று லெக் பீஸை கட்டி அந்த வாசத்தோட பச்சை மிளகாவும் பழைய சோறும் சாப்பிட்டுக்கிறாரு. இதை பார்த்த குடும்பத்தினரான அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அவருடைய அப்பா அம்மாவுக்கும் ஒரே அதிர்ச்சியில இன்னைக்கு தான் அந்த இது சாப்பிட்டாரு. அந்த பழைய சோறுக்காக வெளியே வெயிட் பண்ணி இந்த கோழி குருவிகளும் மயக்கம் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோடை விடுமுறையில் வாழ்க்கைக்கு ஏற்ப ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக பெல்ட்டை வைத்து பாம்பாட்டியாக மாற முயற்சி செய்யும் 10ஆம் வகுப்பு மாணவர். 10ஆம் வகுப்பில் ஒருவரின் மதிப்பெண் குறைவாக இருப்பதாகவும் மற்றொருவர் தேர்ச்சி அடையவில்லை எனவும் இவ்வாறு என அவர்கள் தகவல். இதை பற்றி முழு விவரங்களை நம்ம செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க 10வது இல்ல 12வது ஒருத்தர் பாஸ் ஆகி கம்மியான மார்க், இன்னொருத்தர் பாஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கைத்தொழில் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 நாள் பெஞ்ச மழை முந்தானத்தான் இங்கே போய் மண்ணொலி பாம்பு பிடிச்சி வந்தாங்களாம். சரி, நம்ம மண்ணொலி பாம்பை பாம்பாட்டியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறமா வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி பேசினாங்களாம். இந்த மாதிரி தான் பாம்பு, இந்த மாதிரி நான் தொழில் கற்றுக்கிறேன், இந்த தொழில் ரீதியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். அப்புறமா என்ன பாம்புடாது அப்படின்னு பார்த்தா உழவர்களின் நண்பனான மண்புழுவான். ஓரளவுக்கு நாலேஜான பிள்ளைங்க தான் எப்படா ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா இப்படிதான் ஃபெயில் ஆகிறாங்க. ஃபெயில் ஆனது பிளஸ் மார்க் கம்மியானதும் அதோட முழு லட்சணமும் இப்பதான் தெரியுது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருண், 5 ரூபாய் முட்டையை அடம்பிடித்து வாங்கி அடுப்பில் ஊற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, வீட்டுல ஒரு கோழி வளர்க்குறாங்க போல. அந்த கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுது. நீ உடனே சொல்லக்கூடாது எல்லா கோழியும் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான்டா போடும் அப்படின்னு. அது எங்களுக்கும் தெரியும். நாங்க சொல்ற மாடுலேஷன்ல அந்த மாதிரி வரும். அதெல்லாம் பெருசா கண்டுக்கூடாது. நீங்க நான் எதுவுமே சொல்ல, நீயா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு நீயா ஒண்ணு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விறகெல்லாம் வச்சு பாண்டெல்லாம் வச்சு எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. லாஸ்டா அண்ணன் முட்டையை உடச்சி ஊத்த தம்பி அந்த பாண்டில் எடுத்துருக்கிறான். என்ன காரணம் பாண்டில் எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுல சின்னசா ஒரு குச்சி ஒன்று வந்துருச்சு. அதனால தம்பிக்கு ஃபியரு, அண்ணனுக்கு ஃபயரு, 2 பேருக்கும் முடியல என்ன பண்றதுன்னு. இவன் வேற அவனை போட்டு தொப்பு அடிச்சுக்கிறான். அதாவது அண்ணன் தம்பியை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். பெண் விளையாட்டு வீரரால் மாறிய ஆட்டம். பவுலிங் டீம் வெற்றி பெறும் விளையாட்டை பேட்டிங் டீம் வெற்றி பெற்றது. பவுலிங் டீம் மற்றும் அம்பையருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, இப்ப சம்மர் டைம் ஊர்ல எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஒன்று கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மேட்ச்ல ஒரு பிளேயர் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பிளேயரை போட்டுக்கிறாங்க. டீம் பிரிச்சான அப்புறம் ஃபர்ஸ்ட் பவுலிங் டீம், அதாவது இப்ப பவுல் போடுற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டுக்கிறாங்க. இந்த பவுலிங் டீம் வின் பண்றதா இருந்தது.
என்னது அந்த பொண்ணு கொடுத்த ஒரு கிஸ்னால, அதாவது ஒரு முத்தத்தினால இந்த பவுலிங் டீம் வின் பண்றதை தவிர்த்து அந்த பேட்டிங் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் அம்பையருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா இது டாஸ் மேட்சை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கொஞ்ச நாளா வந்து அவரை கிரிக்கெட்ல சேர்த்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கதைன்னு தெரியல. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருண், அதிக வெயில் காரணமாக பால் போடும் வண்டிக்கு மேலே சீட்டடித்து பால் போடும் பால்காரர். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா அவரை போய் நாங்கள் பேட்டி எடுத்தப்ப ஏன் இந்த மாதிரி சீட்டு வண்டி வந்து அடிச்சு பால் போடுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவர் வந்து என்ன நம்பி சில பேரோட வீடு எல்லாம் இருக்குது, அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஆனா யாரு என்னன்றது முழு விவரமா வந்து அவர் எதுவுமே வந்து சொல்லலை எங்களுக்கு. சரி என்ன விவரம் அப்படின்னு நாங்கள் சுற்றி விசாரிச்சு பார்க்கும்போது அவரை நம்பி சில ஆன்டிஸ் அண்ட் பார்ட்டிஸ் அண்ட் நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பால்காரை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பால் போடுறதையும் பால் வாங்குறதையுமே வந்து தொழிலாக வச்சிருக்கிறாரு. ஐ மீன் விவசாயிகிட்ட இருந்து சொசைட்டிக்கு வாங்குறத சொன்னேன். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் மற்றும் அருண்.